அவரு, பார்வதி, கமருதீன் இவங்க இருக்கும்போது அவங்க ஒரு கேம் ஆடி அவங்க 3 பேரும் வெளியில போயிருந்திருக்கலாம் எஃப்ஜேக்கு முன்னாடி. ஆனா அவர் அது மாதிரி யோசிக்கவே இல்லைன்றேன். நீங்க எண்ட் ஆஃப் த டே எப்படினாலும் வெளியில வரதான் போறாங்க. அது ஓகேங்க. இப்ப அவங்க 3 பேர் தானே ஜெயில இருக்காங்க. இப்போ திவ்யா டீம் எடுத்துக்கோங்களேன். அவங்க டீம்ல வந்து 4 பேருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருச்சு. மீதி 4 பேருக்கு கிடைக்கல. கரெக்டா? அவங்க டீம் தானே 4 பேர். ஆமா, 6 பேர்ல 4 பேர் அந்த டீம் மெஜாரிட்டி. வின்னிங் டீம்ல 4 பேர். எப்படி இருந்தாலுமே அந்த டீம்ல இன்னொரு 4 பேர் அஃபெக்ட் ஆக தானே போறாங்க. ஆமா. அதுல திவ்யா வந்து அந்த சண்டை வர டைம் நிறைய டைம் பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர்ல இல்ல, கேரக்டர் விட்டு வெளில வந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க எஃபோர்ட் போட்டாங்கன்னா குக் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி நைட்டு முழிச்சிருந்திருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. பட் அதை விடவும் நல்லா பண்ணதுனாலதானே அந்த 4 பேர் அவங்க டீம்ல இருந்து போயிருக்காங்கன்றேன் நான். அது ஏன் அந்த பொண்ணுக்கு அக்செப்டன்ஸ் இல்ல? அவங்க என்ன குக் பண்ணதெல்லாம் சொல்றாங்கன்னா மெஜாரிட்டியா குக் பண்ணது திவ்யாவும் ஆதிரே இருந்தாங்க. இப்போ சாண்ட்ராக்கும் சபரிக்கும் கிடைச்சது அவங்களுக்கு பிரச்சனையா, இல்ல இவங்க டீம்ல இவங்களுக்கு கிடைக்கலன்றது பிரச்சனையா? ஏன்னா சாண்ட்ரா அங்க எஃபர்ட் போட்டாங்க. அவங்க ட்ரை பண்ணாங்க, அவங்க டீம்ல எல்லாமே பண்ணாங்க. ஒர்க் அவுட் ஆகல. அதுக்காக அவங்க வந்து எஃபர்ட் போடல, அவங்க கிடைக்க கூடாதுன்றது ஒன்றும் ரூல் இல்லைல்ல. சேம் சபரியும் அவரால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. கேரக்டர்ல இருந்தாரு, என்னவோ கேவ் மாதிரி பண்றேன்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. பட் சமோ ஹி டிட். அவ்வளவுதான், அங்க முடிஞ்சிச்சு. இந்த மொத்தமா இதுல வந்து 6 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டாங்கன்னா எனக்கு அது ஃபேரா தான் பட்டுச்சு அந்த பாயிண்ட். மேபி எனக்கு இன்னும் சொல்ல போனா அரோராக்கு பதிலா அந்த இடத்துல சுபி கொடுத்துருந்துருக்கலாம் அவங்க டீம்ல. அது மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அரோரா விட சுபி கொஞ்சம் அந்த மேபி கேரக்டர்ல இல்ல, பட் ஸ்டில் ஷி ப்ரொடெக்டட் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு சபரிக்கு பதிலா திவ்யாக்கே கொடுத்துருக்கலாம். ஓகே, திவ்யாவா? திவ்யா எனக்கு தெரியல, ஐ டவுட். சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ. இல்ல யாராவது தலைவியை தொட்டிங்கன்னா அவ்வளவுதான். என்ன அவங்க தலைவி கொடுத்துருக்க கூடாதுங்கிறீங்க அரோராக்கு? ஏங்க பேச்சுக்கு சொன்னாங்க அவங்க டீம்ல சுபி ஃபன்னுக்கு தான். இல்ல சுபி பட் கூட அரோரா வந்து கேரக்டர்ல எங்க ப்ரோ இருந்தாங்க நீங்களே சொல்லுங்க. பாதி நேரம் பார்வதி நடிக்கிறேன். இங்க நான் அத ஃபன்னுக்கு சொன்னேன் ப்ரோ. நான் அதை ஐ அக்ரி வித் அபி. அதாவது கண்டிப்பா கொடுத்துருக்கலாம். அரோராவோட அவங்க அந்த டாஸ்க்கும் சரி பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா தான் பண்ணாங்க சுபி. அது அக்ரி தான். இது என்ன சொல்றது, பட் சபரியும் வந்து கண்டிப்பா ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ். அதாவது என்ன சொல்றது, அந்த இன்ட்ரோ கொடுத்தாங்கல்ல, அது வந்து எஸ்பெஷலி ரொம்ப பயங்கரமா அந்த ஒரு ஆக்டிங் வந்து நல்ல ஸ்கில்ஸை வெளிப்படுத்தி இருந்தாரு. ஆனா உள்ள வரும்போதும் முடிஞ்ச வரைக்கும் கோவப்படுற போது நிறைய இடத்துல எல்லாரும் கேரக்டர் விட்டு கோவப்படுற போது தான் எஸ்பெஷலி வெளியில வந்தாங்க. அவர் கோவப்படுற போதும் அதை முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணி நம்ம கெட்டப் எல்லாமே போட்டு கம்பேரபிளி கண்டிப்பா ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் தான். அவரு கண்டிப்பா உள்ள போயிருக்க வேண்டிய ஆள் தான். ஐ மீன் உள்ளனா பெஸ்ட்டுக்குள்ள, ஜெயிலுக்குள்ள இல்ல. நான் என்ன சொன்னா ஹரிஷ் ப்ரோ, அங்க வந்து அந்த உண்மையை பாத்தீங்கன்னா சுபி தான் உட்காந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும். சுபியே கம்முனுதான் இருக்கு. இந்த திவ்யா என்னத்துக்கு இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துட்டையும் வேற கோவமா கத்துது பண்ணுது. உனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம், அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து இவ்வளவு தூரம் அதை வந்து இது பண்ணுமா அப்படின்றதுதான் அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூவே அதான். அதாவது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிக்கிறது கண்டிப்பா அது எல்லாருக்குமே இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன தெரியுமா, ரொம்ப ஒரே விஷயத்த எல்லார்கிட்டயுமே ரிப்பீட் பண்றாங்க. திருப்பி 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 ஒரே ரிப்பீட்டேட்டிவ் லைட்டா வேர்ட்ஸை மாத்தி கான்டெக்ட் ஒண்ணுதான். ஆனா அவங்க ஒருத்தர்கிட்டயும் அதே கேட்கிற போது லைவ் எல்லாம் பாக்குற போது நல்லா ஓட்டிடுவாங்க அவங்க பேசினாலே. கடைசியில இப்போ அரோரா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, எப்பவுமே அவங்க பேசினா நான் ஜோன் அவுட் ஆயிருவாங்க, மத்தவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அதை வச்சுதான் ஓ இதுதான் இவங்க கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லுவானு. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் லைவ்லாம் நான் கொஞ்சம் லேகா தானே பார்ப்பேன். அதனால அப்படியே ஓட்டிடுவேன் இவங்க பேசுறது. அதுதான் இரிட்டேட் பண்ணுது எல்லாரையும். இது கிட்டத்தட்ட அனிதா சம்பத் ஜோன்ல வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மாதிரி அந்த அவங்களே செட் பண்ணிக்கிறாங்க, வேற யாரும் செட் பண்ணல. அவங்களே அவங்கள அந்த மாதிரி ஒரு ஜோன்ல வச்சுக்கிறாங்க. பாயிண்ட் பேசிட்டு எங்க பேசும் ஒரு வாட்டி எல்லாரும் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஆன் டாட் அப்படிதான் இருந்தாங்க முதல் வாரம்லாம். அந்த மாதிரி பேசிட்டு போயிடணும். அது ஆனா மேபி முதல் வாரம் நான் 1 hour மட்டும் பார்த்ததுனால எனக்கு அப்படி தெரிஞ்சான்னு தெரியல. இல்ல இப்ப அவங்க எப்படி என்ன பிளேம் பண்றாங்கன்னா, கனியை தவிர எல்லாமே என் டீம்ல மோசம் 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 அப்படின்றாங்க. ஏன்னா கனி மட்டும்தான் அவங்க பேரை சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 hourல வந்து அது கொஞ்சம் பாதியில கட் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாரும் சொன்னதையும் அந்த 6 பேருக்கு வந்து காமிக்கல. நான் மார்னிங் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டா. அந்த
கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. பட் ஆனா அவங்க கனிய மட்டும் சொல்றதுக்கான கனி மட்டும்தான் அவங்க டீம்ல அவங்க பேரை சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க மீதி 7 பேரையுமே வந்து ப்ளேம் பண்றீங்க. எனக்கு குடுக்கல, எனக்கு குடுக்கல, எனக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீம்ல இருக்கவங்களுக்கு எப்படி குடுத்தீங்கன்னு கேட்டு வேற சண்டை போடுறாங்க. இது எனக்கு புரியவே இல்ல. அந்த டீம்ல இருக்கவங்களும் அவங்களும் எஃபோர்ட் போட்டிருக்காங்கல்ல. சரி அவங்களுக்கு என்எஃப்பி இல்ல, அவங்களுக்கு வேற பெனிஃபிட்ஸ் கிடையாது. எல்லாமே நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. ஒரு இதுலயாவது அவங்க 2 பேரும் அந்த 2 ஸ்லாட் தானே குடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா கூட, இதுக்கு கூடமா உங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இல்ல. சரி எல்லாம் பண்ணிட்டாங்க. கோவப்படுத்திட்டீங்க, கத்திட்டீங்க, எல்லாம் செஞ்சுட்டீங்க. அதுக்கப்புறம் கூட இன்ன வரைக்கும் உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்லாம கத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அது நீங்க சொன்ன மாரி அனிதா சம்பத் மாரியே தான் பேசுறதே பேசிட்டு இருக்க மாரி மேம் இருக்கு. மேம் மேம் ஸ்மால் பாயிண்ட் பேசுதுவா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே. நம்ம வெளியே இருந்து நம்ம ஈஸியா பேசலாம். திவ்யா எதுக்கு அழுகுறாங்க ஓல் டைம்? அவங்க அவ்வளோ எஃபர்ட் உழைப்பு போட்டிருக்காங்க. அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு அழுகுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஸ்டைலுக்குள்ள போட்டாங்க ஒவ்வொருத்தரும். அந்த எந்த பேசிஸ்ல ஒவ்வொருத்தரா வெளியே போனாங்க? எல்லாம் டாஸ்க் பண்ண பேசிஸ்ல போனாங்க. பிக் பாஸ மதிக்கல, டாஸ்க் ரூல்ஸ் மீறி பிக் பாஸ் அவமதிச்சு அவ்வளவு வயலண்டா பிளே பண்ணவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. பிக் பாஸ மதிச்சு நைட் ஃபுல்லா இருந்து அந்த அந்த இந்த கோல்ட் நெக்லஸ பாதுகாத்து சமைச்சும் கொடுத்து டாஸ்க்ல வினிங் 3 டாஸ்க் பிளே பண்ணாங்க. 2 டாஸ்க்ல அவங்க பார்ட் ஆஃப் வினிங் டீமாவும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஹெவியா. அதுதான் உங்களுக்கும் நீங்க வயலண்டா பிளே பண்ணுவாங்க. பிக் பாஸ் மதிக்காம ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண பார்வதி கமோதன் அவங்க அவங்க முன்னுக்கு உள்ளுக்கு போயிட்டாங்க. ஜெயில போட்டாங்க. 10 பேர் ஜெயில போட்டாங்க. அது அது என்ன திவ்யா ப்ரோ? முன்னுக்கு அது அப்படியே அவங்க போட்டாங்க. ஓட் பண்ணிக்கிட்டாங்க. அது அங்க அதுதான் இருக்கவங்க ஓட் சொல்றாங்க பண்ணது தானே. பயஸ்னு. அதுதான் பயஸ்னு பேசுறாங்க அவங்க. அந்த கோன் நியாயமான கோன் தானே. அந்த அவங்க அதுக்கு பயஸ் மட்டும் எடுக்க பேசல போனாங்க. ப்ரோ. அவங்க ஃபர்ஸ்ட்ல குடுத்ததுல இருந்தே அக்செப்டன்ஸ் இல்ல. இப்ப நான் கேக்குறேன், அந்த வின்னிங் டைம்ல இருந்து யாராவது ஒரு 2 பேரை வந்து இல்ல ஒரு 3 பேரை 4 பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த அக்செப்டன்ஸ் இல்ல. அவங்க நான் வந்து கேட்கிற அவங்கள கேள்வி பத்தி மேடம், மட்டும் தான் நான் திங்க் கேட்கிற பண்றாங்கன்ற. கேள்வி நான் கேட்கிற கேள்வி 10 பேர் ஜெயில இருந்தாங்க. 10 பேர் ஜெயில ஒழுங்கா வெளியே இப்ப பிக் பாஸ் சொன்னாது நீங்க ஓட் அவுட் பண்ணி வெளியே போங்கன்னு. ஒழுங்கா ஓட் அவுட் பண்ணியா வெளியே போனாங்க? இல்லையே, அங்கேயும் குரூப்பிசம் தானே. அங்கேயும் குரூப்பிசம் பண்ணி இல்ல தான் ஒவ்வொருத்தரும் ஓட் போட்டு வெளியே கவின், நான் போனாங்க. ஆன்சர் அந்த பண்றேன். கோன் தான். நான் ஆன்சர் பண்றேன் உங்க கொஸ்டினுக்கு. நீங்க சொல்றது எனக்குமே அதுதான். திவ்யா டசன்ட் டிசர்வ். அவங்களுமே கண்டிப்பா சேவ் பண்ணப்பட்டிருக்கலாம். மத்தவங்களை கம்பேரபிளி ஷீ டிட் ஹர் ஹார்ட் ஒர்க். அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கும். அது அவங்க சொல்றதுக்கான உரிமை எல்லாமே இருக்கு. த இஷ்யூ இஸ் அத ஒரு அனாயிங் ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டுறாங்க. அவங்க அத வந்து எவ்வளவு ஆதங்கம் இருந்தாலும் உங்களுக்கு தான் அந்த ஆதங்கம். அடுத்தவங்களுக்கு அந்த ஃபுல் ஆதங்கத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணனா பண்ண மாட்டாங்க. இட்ஸ் யுவர் ப்ராப்ளம்ட்டு போயிருவாங்க. அதனால அத ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாம் விடுறத விட்டுட்டு அத அப்படியே டிராக் பண்ணி 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 எல்லார்கிட்டயும் அந்த ஒரு இது கிரியேட் பண்றாங்கல்ல. ஆஸ் ஆடியன்ஸா நம்மளுக்கும் இதுவா இருக்கும். அப்ப உள்ள இருக்கவங்களுக்கு இன்டூ 10 டைம்ஸ் இருக்கும். அதுதான் அடுத்தவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தவிர, கண்டிப்பா அவங்க வந்து அவங்களுக்கு ஆதங்கம் இருக்கும். ஷி டிசர்வ்ஸ் இட். அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, சமைச்சிருக்காங்க. அவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே வேலிட் தான். ஓகே ஹரிஷ் ப்ரோ, என்னையும் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு இப்ப 3 பேர் இருக்காங்களே, ஆதிரை, கானா வினோத், திவ்யா 3 பேருமே டிசர்வ் இல்லை. அதை விட வேர்ஸ்ட் பிளேஸ்ல வெளியே போயிட்டாங்க. அதுதான் இது அவங்களுக்கு செகண்ட் என்னையும் பார்ட். ஒத்துக்கிறேன். இது இப்ப நீங்க கேக்குறது செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏன் அவங்களுக்கு ஆதங்கம் இருக்கக்கூடாதான்னு கேட்டீங்க. அது ஒரிஜினலா அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடி போய் பேசினாங்கல்ல, அதோட அந்த பார்ட் முடிஞ்சு. இப்ப செகண்ட் பார்ட் நீங்க கேக்குறது வந்து ஜெயிலுக்குள்ள இருந்து சிங்கிள் அவுட் பண்றதுன்னா இட்ஸ் இட்ஸ் ஓட்டிங் தானே. அதை நம்ம வந்து எல்லாரும் நியாயமா இருங்கன்னு கேட்க முடியாது. கண்டிப்பா அந்த வீட்டுல எல்லாமே நியாயமா நடக்குமா சொல்லுங்க? அந்த மாதிரிதான். அதுவும் ஒரு அன்ஃபேர் தான். ஹரிஷ் ப்ரோ, இப்ப சபரி பிளஸ் பிளேயர்னு பேசுறீங்க. சொபிக்ஸா பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த நெக்லஸ் எடுத்தாரு. பிக் பாஸ் ரூல் மீறிட்டாருன்னு சொல்லி ஜெயில போட்டாரு. அப்ப எப்படி அவர் பெஸ்ட் பிளேயருக்குள்ள அதுவாது ரூல் பிரேக் பண்ணி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணி அவரு ஸ்டைலுக்குள்ள போட்டாரு. எப்படி பெஸ்ட் பிளேயருக்குள்ள அவர் வருவாரு? அதாவது சபரி வந்து கம்பேரபிளி இப்போ நீங்க திவ்யாக்கும் சபரிக்கும் நீங்க கம்பேர் பண்ணி என்கிட்ட கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே, திவ்யா பெட்டர்னு. பட் சபரி பெஸ்ட்டுக்குள்ளேயே போயிருக்க கூடாதான்னு தனிப்பட்ட முறையில பார்த்தோம்னா ஹீ இஸ் நாட் தட் பேடா. அவர் பண்ணல. அவர் ரிஸ்க் எடுத்திருக்காரு. யாருமே எடுக்காத ரிஸ்க் எடுத்து அவங்க டாஸ்க் லெவல்லையும் ஜெயில போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா அது ஒரு ரிஸ்க் தானே. யாருமே அங்க அதை கூட ட்ரை பண்ணலையா அவங்க டீம்ல? அப்ப அந்த ஒரு எஃபர்ட்டை போட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவர் கெட்டப்பையும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இடத்துல பெர்ஃபெக்டா பண்ணிருக்கும் போது கண்டிப்பா அவர் பெஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. இப்ப நீங்க பாக்குறது எப்படின்னா, இப்ப இங்க ஸ்பேஸ்ல போற 8 பேர் இருக்கும் ஸ்பீக்கர்லனா, இப்ப இந்த 8 பேரை ஓட்டு எடுத்தீங்கன்னா இவங்க பெஸ்ட்ன்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்தோம்னா அது ஒரு ஓட்டிங் பேசிஸ்ல வர ரிசல்ட் தான். அதனால அதுதான்
கரெக்டா இருக்கணும், இல்ல அப்படி துல்லியமா ஒரு ஆடியன்ஸ் போல எதையோ எடுத்தெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் தேர் பெர்ஸ்பெக்டிவ். அதுல சில பேருக்கு அன்ஃபேரா இருக்கலாம், சில பேருக்கு ஃபேரா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி சபரி உட்காரவே கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம். அது சொல்றேன். அங்க இருக்கவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஓட் பண்ண சொன்னாங்க, ஓட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இது நாமினேஷன் மாதிரி தான் ப்ரோ. நாமினேஷன்ல அங்க இருக்கவங்க நாமினேட் பண்ணி இப்போ ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணுங்க இந்த வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற போது, இப்போ பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ற போது சொல்லுவாரு, இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கண்டஸ்டன்ஸோட ஒப்பீனியன் தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லுவாரு. இவர்கள் தேர்ந்தெடுத்ததுனால நீங்க டைரக்ட் நாமினேஷன் செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பாயிண்டே தவிர இட் இஸ் நாட் அபவுட் கரெக்ட், இதுதான் ஃபேக்ட்னு கிடையாது. ஃபேக்ட் வந்து இந்த விஷயத்துல இட் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் திங்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். இன்னொன்னு ஹதீஸ் ப்ரோ, இந்த சுபிக்ஷா உள்ளுக்கு போனது உடன்பாடு இல்லை. அந்த பொண்ணுக்கு எல்லா வீக்லயும் அந்த பொண்ணு எஃபர்ட் போடுது, ஆனா ரெகக்னிஷனே இல்லை. இந்த வாதம் பாருங்க, அந்த பொண்ணு பெஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லை. அந்த பொண்ணுக்கு உள்ளுக்கு போட்டாங்க. அது எனக்கு வருத்தம். சுபிக்ஷா அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க, டாஸ்ல எஃபர்ட் போட்டாங்க. அவங்க தானே ஸ்டாப் பண்ணாங்க அந்த அதுக்கு கானா வினோத்து எல்லாம் பாஞ்சப்ப அவங்க தான் பாதுகாத்தாங்க. அவங்களையும் எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் உள்ளுக்கு தள்ளினாங்க எனக்கு தெரியல. அந்த ஒரு இதுதான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. சபரி வந்து பெஸ்ட்டுக்கு டிசர்வ்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல ஹரிஷ் ப்ரோ. டிசர்வ்னா அதாவது அவன் போயிருக்கவே கூடாத ஆள் கிடையாதுன்னு சொல்றேன். அதாவது அவன் ஐயோ அவன் போயிருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு அவன் எதுவும் பண்ணிடலன்னு சொல்றேன். அது ஓட் பேசிஸ் தானே. அவங்க எல்லாம் யார வந்து பெஸ்டா ஃபீல் பண்றாங்கன்றதுதான். அதுல வந்து இப்போ ரம்யா போயிருந்தாங்க, இப்ப ரம்யா போயிருந்தாங்கன்னா ரம்யா வந்து எல்லார் பார்வையிலுமே போயிருக்க கூடாது. அது ஆக்சுவலா எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்டா. ஆனா யாரு சொன்னாங்க, அவங்கள பெஸ்ட் பிளேயர்னு யாரோ சொன்னா, வியானா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எதை வேணா மன்னிச்சிருவேன்டா, ஆனா அவங்க கேரக்டர்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்க பத்தியா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சொல்றேன். அந்த ஒரு ரம்யாவை போய் உட்கார் அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் நாட் லைக் ஹி ஷுட் நெவர் ஹேவ் கான், அந்த அளவுக்கு கிடையாதுங்க. ஹரிஷ் ப்ரோ சொன்ன ஒரு சபரி பக்கா சேஃப். அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு போய் அங்க போட்டு புகை மாதிரி செஞ்சுட்டு அங்க போய் படுத்துதான் கிடந்தாப்புல தவிர்த்து எந்த ஒரு இதுவுமே செய்யல. ஜெயில இருக்கும் போது ஏதோ பிளான் போட்டாரு, அது எக்ஸிக்யூட்டும் பண்ணல. அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா சபரி, எஃப்ஜே இந்த மாதிரி சில பேரை கம்பேர் பண்ணும்போது சபரி அட்லீஸ்ட் வாஸ் கிவிங் ஐடியா, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாரு அந்த இடத்துல போய் எடுக்கிறதுக்கு. வந்து சுபிக்ஷ் எடுத்துட்டு பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டினாரு. இந்த மாதிரி ஏதோ ஒன்று எஃபர்ட் போட்டாரு. அவன் ஜெயில இருந்துட்டு அவன் தூங்காம இருக்கிற முனைப்பு கூட வெளியில இருந்து இருக்கவங்களுக்கு இல்ல, அவன் கூட கொஞ்சம் முடிச்சிருந்தான். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரம்யா வந்து யார் பார்வையிலுமே போயிருக்கா, அதுவும் அது நானுமே ஒத்துக்கிறேன். இப்போ வியனா எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, வியனா என்ன பண்ணாங்க, அவங்க டீம்ல 4 பேருக்கு கொடுத்தாங்க. அரோரா, கனின்னு சொல்லி அவங்க சைட்ல 2 பேருக்கு கொடுத்தாங்க. இப்போ 2 டீமா இருக்கும்போது அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க டீமுக்கு நிறைய கொடுத்து இன்னொரு டீமுக்கு கம்மியா கொடுத்து ஓவரால்ல பார்க்கும்போது ரெட்ரோ டீம்ல இருக்கவங்க 4 பேரும், இந்த டீம்ல இருக்கவங்க 2 பேரும் வந்தாங்க. அதுல தப்பு இல்லையேன்றேன் நானு. ஏன்னா விக்ரம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க கனிட்ட லைவ்ல வந்தது. இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து அவங்க டீமுக்கு எஃபோர்ட் போட்டாங்க, ட்ரை பண்ணாங்க, ஃபுல்லாவே அவங்க வந்து அவங்க கேரக்டர்ல இருந்தாங்க. என்னால அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதனால நான் சாண்ட்ராவா திவ்யாவான்னு கம்பேர் பண்ணும்போது அந்த டீம்ல எனக்கு சாண்ட்ரா கொடுக்கணும்னு இருந்தது, நான் கொடுத்தேன்ற மாதிரி சம்திங் இவ சேயிங் இந்த லைவ். அது எனக்கு ஃபேரா தான் பட்டுச்சு. இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுமா, இவ்வளோ இது பண்ணுமா அப்படின்றதுதான் இது அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன். இது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன். ஷி டசன்ட் டிசர்வ் ஜெயில் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டீம்ல கம்பேரபிளி மீதி இருக்கவங்க வந்து நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், அவங்க கான்ட்ரிபியூஷன் அதிகமா தெரிஞ்சிருக்கலாம். யாராவது ஒருத்தர் எண்ட் ஆஃப் த டே அங்க ஹர்ட் ஆக தான் போறாங்க. அதுல திவ்யாவுக்கு வந்து இவ்வளவு அக்செப்டன்ஸ் இல்லாததுக்கு இன்னொரு காரணம் நான் நினைக்கிறேன், பிரஜினும் சாண்ட்ரா 2 பேருமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டாங்களே, நான் வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஜெயில இருக்கனே அப்படின்ற அந்த இது வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அபி இன்னொன்னு அபி, அவங்க 2 பேருமே சொல்லல திவ்யா பேரை. திவ்யா பேர் அப்படியா? இல்ல, அதை விட சிம்பிளா ஒரு பாயிண்ட்ல சொல்லணும்னா, when Subiksha is sitting inside the jail, Divya shouldn't feel bad. அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேன். சுபிக்ஷாவே நான் இந்த இடத்துல திவ்யாவோட இது வந்து சுபி பண்ணிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். சுபி அழுது இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. பட் அந்த பொண்ணு எந்த இடத்துலயுமே வந்து நான் தான் நகை எடுத்தேன், நான் இவ்வளவு பண்ணனே அப்படின்னு கிரெடிட்டும் எடுத்துக்கல, சண்டையும் போடல. அது மேபி அவளோட நல்ல அபி மேடம். ஆக்சுவலா திவ்யா ஏன் ட்ரிகர் ஆகுனா, ரம்யா எல்லாம் வெளியே போயிட்டாங்க, நான் உள்ள இருக்கேன், அதுதான் உங்களுக்கு பயங்கர ட்ரிகர் ஆயிருக்கும் தெரிஞ்சு.
இல்ல திவ்யா வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க ப்ரோ. அவங்களுக்கு வந்து பிரஜின் அவங்க பேரை சொல்லலன்றது இப்ப நீங்க நான் லைவ்ல எனக்கு ஞாபகம் இல்ல பிரஜின் யார் பேரு சொன்னாருன்னு. பட் லைவ்லயே அவங்க வந்து பிரஜின் மேல செம கடுப்புல தான் இருந்தாங்க. பிகாஸ் அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா அவங்க டீம்ல இருக்கவங்க யாரோ ஒரு 2-3 பேர் இல்ல பிரஜின் சாண்ட்ராவாவது அவங்க பேரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா. அவரு பிரஜன் சாண்ட்ரா பேர்லாம் சொல்றாரு, ஏன் திவ்யா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலையா என்ன? எனக்கு தெரிஞ்சு இல்ல திவ்யா நிறைய இடத்துல கேரக்டர் விட்டு வெளில போய் இதாதான் இருந்தாங்க. சோ நான் திவ்யாவா சுபியா இப்படியா சாண்ட்ராவா அப்படின்லாம் கேட்டா நான் வந்து சுபி சாண்ட்ராவும் தான் சொல்லுவேனே தவிர திவ்யா என்னோட பார்வையில திவ்யா இல்ல. இல்ல நான் இப்பயும் சொல்றேன், உள்ள யாருன்னா ரம்யா, ஆதிரை, வியன்னா, கானா வினோத் கூட நான் சொல்லிப்பேன். இவங்க 4 பேரை தவிர மத்த எல்லாருமே ஓரளவுக்கு பெட்டரா தான் பண்ண எங்க மாதிரி எனக்கு எல்லாரையும் மறந்து எல்லாரையும் சொல்றீங்களேங்க. உள்ள உண்மையா இருக்க வேண்டியது எஃப்ஜேங்க. எஃப்ஜே ரம்யா கூட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆமா எஃப்ஜே ஆமா ரம்யா எஃப்ஜே ஆதிரை எஃப்ஜே கரெக்ட். எஃப்ஜே ரம்யா ஆதிரை கரெக்ட். எஃப்ஜே ஆதிரை மறந்துட்டு முடியல. நைட்டு ஆஹ் அவன் எப்படி எஸ்கேப் ஆனானே தெரியல முதல்ல. ஓட்டிங் தான் அப்படி தப்பு தப்பா ஓட் பண்ணி எஃப்ஜே முன்னாடி விட்டானுங்க. அவன் போயிட்டு அதை பெருமை நினைச்சு வேற நான் எவ்வளவு டிசர்விங், நான் வந்து இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணிட்டு இருக்கான். ஆனா எனக்கு ஆதிரை உள்ள இருக்கிறது ஓகே தான். ஆனா ஆதிரை ஒரு செம்மையான ஒரு இது எக்ஸ்பிளேஷன் ஒண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்களா, செம்மையா ட்ரிகர் பண்ணிட்டாப்புல கானா வினோத் அதை பொறுமையா கூட கேட்க முடியல. ஏங்க பட் அதெல்லாம் செம்ம எனக்கு ஒரு இது. டவுட்டுங்க. அந்த அந்த ஈவெண்ட் நான் வந்து லைவ்ல பார்க்கல. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆதிரை ஏன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க? இல்லங்க ஏன் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஆக்சுவலா எல்லாருமே வந்து ஃபைனல்ல கானா வினோத் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சொல்லியிருப்பாங்க. அதுல யார் யாருன்னா சரிங்க. நான் என்ன கமருதீன், பார்வதி அது மாதிரி சொல்லும் ம். போது அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு காமெடி மட்டும் பண்ணிட்டே இருந்தாவே அவரை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிடுவீங்களா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து கானா வினோத் என் கூட பக்கத்துல நிக்கணும்ன்ற மாதிரி சொன்னவொன்னே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே திவாகர் போனதுக்கு மெயினான ரீசனே கானா வினோத் தான். இவர் எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருக்காரு. வெளியே அவங்க எப்படியோ பார்த்துட்டு வந்திருக்காங்களா ஷோ, இவர் பண்ற எல்லா லீல வேலையும் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வச்சு அதை சொல்லக்கூடாதுல்ல. ஆக்சுவலா இவர் பண்ற அதெல்லாம் அதெல்லாம் அதுதாங்க சொல்லக்கூடாதுன்ற போது சொல்றேன். அது வந்து அன்வான்டடான கன்டென்ட் என்ன பொறுத்தவரைக்கும். அது எதுக்கு அங்க பேசுவானே எனக்கு புரியவே இல்ல. கானா வினோத் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த கன்டென்ட் அங்க அனாவசியம். நீ வந்து வெளில பார்த்துட்டு போயிருக்க அப்படின்னா, நீ வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் விடணும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் விடக்கூடாது வெளிய. அதெல்லாம் இருக்கு. சரி அதையும் தாண்டி நீ விடுறியா? அந்த இடத்துல வந்து நீங்க வந்து லைக் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இல்லையா? இப்ப இங்கேயே பார்த்தோம்னா, நம்மளுக்கெல்லாம் கானா வினோத் பிடிக்கும்னா, கானா வினோத் புடிச்ச ஆளுங்க நெறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்க. லைக் ஹவ் கேன் யூ கோ அண்ட் சே தேர் ஒப்பீனியன் இஸ் ராங். அவ வந்து பிக் பாஸ விட்டு எலிமினேட் ஆகும்போதும் அதான் பண்ணா. மக்களுக்கு அறிவில்ல, மக்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா. ஷி வெரி ஈசிலி ஷிஃப்ட்ஸ் த பிளேம் ஆன் சம்ஒன் எல்ஸ். அது ரொம்ப கரெக்ட்டா அழகா பண்றா ஆதிரை. இல்ல இது வந்து நான் இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஆதிரை பண்ணதுல என்ன தப்புனா, அந்த டாஸ்க்கு அங்க பண்றம்போது, அதுக்குள்ள போய் இத நுழைச்சு சொன்னம்போது கானா வினோத் கேட்டாருல்ல. அதாவது இது இங்க நீ இந்த இந்த டாஸ்க்க ஒட்டுன இத பேசுறதுக்கான போடியம் அது. அங்க போய் நின்னுட்டு, அ என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் இவரெல்லாம் ஏன் இது பண்றீங்கன்னு ஒரு ஜெனரலா அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது வந்து தப்பு. ஆனா, அட் த சேம் டைம் அது எல்லாரும் தப்புன்னு சொல்லிட்டு, யார் யாரெல்லாம் இஷ்டம் இருக்கோ கேட்கிறீங்கன்னு ஒரு ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுத்தாங்கல்ல. யார் உட்கார்ந்து கேட்கறதுன்னா கேளுங்க. இப்போ நீங்க சொல்றதுன்னா சொல்லுங்கன்றத ஷி கேன். அதே மாரி வைல்ட் கார்டோட கேமே அதானே. வெளியில இருக்கிறத தெரிஞ்சுட்டு போய், உள்ள அவங்களுக்கு எப்படி வேணுமோ அத யூஸ் பண்ணிக்கலாம். ஐ அம் நாட் ஷூர் இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் கூட வெளியில என்ன நடந்துச்சோ, இத விட அதிகமாலாம் டிஸ்கஸே ஓப்பனாவே உள்ள சொல்லிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சோ அது வந்து அவங்க கேம் பிளே. அவங்க எப்படி வேணா அத ப்ளே பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணி கூட விடலாம். வெளியில இல்லாத ஒரு நரேட்டிவ இருக்க மாரிலாம் சொல்லலாம். இத பத்தி தான் வந்து அரோரா பேசுறம்போது, நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. அவங்க பேசட்டும், என்ன பேசுறாங்களோ நெனைக்கட்டும். இது வந்து இந்த வீட்ல எவ்வளோ பேரா பாசிங்கா போறாங்க. ஏதோ சொல்ட்டு போறாங்க. ஆனா, நம்ம எத எடுத்துக்கணும், எத எடுத்துக்கக்கூடாது, ப்ராசஸ் பண்ணணும். அந்த மாரி நம்ம தான் இதா இருக்கணும். அவங்களையுமே ஒரு சந்தேக கண்ல தான் பார்க்கணும். அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். அவங்க ஆதிரை வந்து அந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் சொன்னது கரெக்ட் தான். அவங்க ஒப்பீனியன் இஷ்டம் இருந்தா கேளுங்க, இல்ல எந்திரிச்சு போங்கன்னா சில பேர் போனாங்க. அது கரெக்ட் தான். அதுல எந்த தப்பும் இல்லையே. ஹரிஷ் ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, இதை ட்விட்டர்ல தான் பார்த்தேன். இதை போட மாட்டாங்க 1 ஹவர்ல அப்படின்னு நினைச்சேன். ஆனா 1 ஹவர்லயே இதை போட்டானுங்க. எனக்கு அதுதான் பெரிய சந்தேகம். அப்ப என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க? 1 ஹவர்ல ஸ்கெட்ச் போடுறாங்க. இல்ல நான் எத போட்டாங்க புரியல. எத போட்டாங்க சார்? ஆதிரை பேசுறது. ஆதிரி ஓ! பேசுனத 1 ஹவர்ல போட யா, யா. மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா 1 ஹவர்லயே போட்டாங்க இதை. அது எப்படி தெரியும்
எப்படி தெரிஞ்சுன்னா, மக்களுக்கும் அது சொல்ற மாரி தான் தெரிஞ்சுச்சு. அதாவது நீங்க எல்லாருமே ஒரு சைடு மட்டும் தான் பார்க்குறீங்க. இன்னொரு சைடுன்னு இருக்கு. அத நீங்க யாருமே பார்க்கலன்றது. அது நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அதையும் சொன்ன மாரி அத மக்களுக்கும் இவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்குன்றத மக்களுக்கு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அக்செப்டன்ஸே இல்ல இவருக்கு. சொல்லும்போதே இவரு எவ்வளோ அதையும் காட்டுட்டாங்க லைவ்ல. இவரு ஒரு விஷயம் சொல்ல வரும்போது பயங்கரமான டிஸ்டர்ப் பண்ணாரு அதுல. அது ஏங்க அப்படியே லைவ்ல காட்டுறாங்க. யாருக்குங்க அக்செப்டன்ஸ் இருக்கும்? யாருக்குமே இருக்காதுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு புரியல. என்ன அக்செப்டன்ஸ் இருக்கும்? ஒரு ஒரு டாஸ்க்ல வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் குடுக்கலன்றதுக்காக திவ்யா வந்து 2 ஹவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு ஜெயிலுக்குள்ள. அக்செப்டன்ஸ்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. யாருக்குமே இருக்காது அக்செப்டன்ஸ்லாம். இல்ல அதுவும் பட் வந்து ஒரு பேர் மினிமம் ஸ்பேஸ் இல்லையே. ஒரு பேர் மினிமம் ஸ்பேஸ் அங்க சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் டு ஓப்பன் தர் மவுத். அதுதான் ப்ராப்ளம். இல்ல அது நீ சொன்ன உடனே நீங்க கவனிச்சீங்களா? ஆதிரி சொன்ன உடனே கமருதீன், ஆமா மச்சான் நீ ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி தான் பண்ற அப்படின்னு வேற அவனும் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பான். நீங்க அதை கவனிச்சீங்கன்னா தெரியும். கூட இருந்துன்னே அடிப்பான். ஆக்சுவலா காண வேண்டியது கூட இருந்துன்னே அவன் அடிப்பான் அதை. கூட நின்னு அடிப்பான், வெளியில கூட்டு போய் சொல்லுவான். இன்னைக்கு செஞ்சால அறவராத அந்த மாதிரி தான். கூட வச்சு அறவராத செஞ்சு விட்டான். செம்மையா கேட்டு விட்டாக்கி. சார் சொல்லுங்க தேவ். அதாவது இப்போ ஆதிரி சொன்னது வந்து தப்புன்னு பேசுனாங்க கரெக்டா? யாரா ஒருத்தவங்க யாரு வன்மப்புனையாது நான் தான் பேசினேன். ஆமா. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, கமருதீன் மேட்ரியும் இப்ப யாரு இது பார்வதி இஷ்யூவும் வந்து இன்னொரு வைல்ட் கார்டு வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க கரெக்டா இல்லையா? ஆமா. என்னது இப்போ என்னது? வெளியே நடந்த, அதாவது இவங்க வெளியே இருந்தாங்களா, ஆமா 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 வைல்ட் கார்டு ஆமா. உள்ள போகும்போது இவங்க ம். பார்த்துட்டு போய் சொன்னாங்களா, அங்க சில இஷ்யூ எல்லாம் பார்த்தோம், அதை வந்து அட்ரஸ் பண்ணாங்களா போயிட்டு இந்த 2 பேருக்குள்ள ஆமா. எஃப்ஜேக்குமே சொன்னாங்களா? அதே தான் இந்த பொண்ணும் பண்ணுது. எனக்கு இந்த பொண்ணு உள்ள போகும்போதே எல்லா விஷயம் அவுத்து விடுவாங்க எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் இந்த வாரத்துல வந்து இந்த ஒரு டாஸ்க் நுழைச்சு இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்லங்க எனக்கு என்ன தெரியுமா ஆதங்கம்? கானா வினோத் சொன்னது கூட எனக்கு ஆதங்கம் இல்ல. இந்த பொண்ணு எஃப்ஜே வந்து ஒரு இன்னொரு 100 மடங்கு வச்சு செய்யணுமே, ஏன் செய்யலன்றது தான் என்னோட அது ஆதங்கம். இல்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க் இது, 2வது டாஸ்க் அடுத்த வாரம். அவர் இருந்தானா ஏன் அடுத்த வாரம் வச்சு முதல்ல செய்யும். எஃப்ஜேவை தானங்க வச்சு செய்யணும் நியாயமா? இல்ல அந்த அது மாதிரி ஒரு அது நீங்க எப்படி இல்ல நினைக்கிறீங்க? இல்ல ஒரு எடுத்த நிமிஷம் உடனே ஒரே அவனுக்கு நிமிஷம் வந்து இது போயிடும். தயல் ப்ரோ அப்படி கிடையாது. வன்மப்புணி ஆதிரி உள்ள போகும்போது யாரு நீங்க இப்ப ஆதிரி இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க போய் யாரை அடிப்பீங்க? எஃப்ஜேவை தான் அடிப்பீங்களா? அந்த இடத்துல டாப்பா யாரு ஆப்வியஸ்லி வெளியில? நான் எஃப்ஜேவை தான் அடிப்பேன். நீங்க நான் வெளில எஃப்ஜேவை போக அடிக்கலாம். காரணம் எஃப்ஜே தானே. நீங்க வெளில போற காரணம். ஆனா வெளியில மக்கள் வந்து யாருக்கு அதிகமா சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கு. கானா இல்ல இது வினோத். எப்படி தெரியுமா? இப்ப எப்படி தெரியுமா கேம்? இப்போ எஃப்ஜேவை டைரக்டா அடிக்கிறது வந்து எஃப்ஜே வந்து அவங்களோட ட்ரம்ப் கார்டு மாதிரி. புரியுதா? எஃப்ஜேவை இவங்க எப்போ எங்க அடிச்சாலும் அது இவங்களுக்கு மைலேஜ். இப்ப போயிட்டு மத்த இதெல்லாம் கலைச்சு விட்டுட்டு எப்போ கரெக்டான டைம் வருதோ அப்போ டோட்டலா அடிச்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஒரு பீக் கிடைக்கும். அப்பதான் அவங்க ஆனா வந்து அந்த ஒரு ஒரு அது வரைக்கும் அவன் இருக்கணுமே. இல்ல அது இல்லைன்னா ஓகே வன்மப்புணி தானே, சொல்றேன். அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. இல்ல அவங்க அவ வந்து இல்லாட்டி கூட ஆட்டத்தை கலைச்சா அது நல்லது தானே. இல்ல அவ எஃப்ஜே கிட்ட மட்டும் தான் பேசல. பட் தனியா ஒருத்தட்டியா போய் எஃப்ஜே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. கனி கிட்ட பண்றா. அதுக்கப்புறம் அன்னைக்கு கூட யார்ட்டையும் ஒருத்தவங்கள்ட்ட பண்ணிட்டு இருந்தாளே. ஆஹ் அது யாரு? லியானாவா யார்ட்டையோ பண்ணிட்டு இருந்தா. பட் நான் வந்து தான் பண்ணிட்டு இப்போ இருக்காங்க. ஃபைனலா இவங்க கானா 3 பேரும் வினோத் இவரு வந்து போய் முன்னாடி அரோரா கானா கிட்ட எல்லாம் வினோத் மேல சொல்லிட்டு நிறைய இருந்தாங்க. தப்பு இருக்கு, நிறைய ஓட்டம் இருக்கு கானா வினோத் மேல. ஓகேவா? அவனை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஆள் தான் அவன். பட் ஒரு டாஸ்க் இல்ல நடந்துட்டு இருக்கும்போது எஃப்ஜேவே அங்க எக்ஸ்போஸ் போய் பண்ணிட்டு தான் இருக்கா இல்லங்க ஆதிரி. எஃப்ஜேவை வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியே வந்து கானா வினோத் எக்ஸ்போஸ் பண்ணலாம் நான் சொல்றேன். ஒரு டாஸ்க் நடக்கும்போது அவங்க ஓகே. ஒப்பீனியன் சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஆமா. அது அந்த எனக்கு வந்து அது இடத்துல கொஞ்சம் பேசியிருக்க அன்வான்டா வேண்டாம். தெரிஞ்சுச்சு, ஆமா, அவ்வளவுதான். ஆமா. இதே வேற யார் பேசினாலும் அந்த இடத்துல பேச விட்டுருக்க மாட்டாங்க. ஆதிரின்றதுனால ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஆதிரி வெளியே இருந்து உள்ள வந்திருக்காங்களா, ஏதோ உண்மையை சொல்ல வராங்க, அதனால பேசட்டும் அதான், அப்படி அதான். இருக்கட்டும் அதனால அப்படின்னு சொல்லி அக்செப்ட் விட்டுருப்பாங்க. பண்ணிட்டாங்க எல்லாரும். ஆமா, அதான் ட்ரூ. அதான். கமருதீன் கூட அதான் சொல்லுவான், பேசட்டும் விடு மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாம் பேச பாருவே விட்டுட்டு அதான் சொன்னா. பாரு யார பேச விட்டுருக்கா? யாரையுமே பேச விட மாட்டா. பாருவே அதான் சொன்னான். பேசட்டும், விடுங்க பேசட்டும் அப்படின்னா. அவளுக்கு ஏதோ இல்ல ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. இல்ல கமருதீன் சொன்னவனதான் கானா வந்துட்டு அமைதியா இருந்தாப்புல. சரி ஓகே பேசட்டும் மச்சான், என்ன பேசுறா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா கமருதீன் கடைசியா கொண்டு வந்து அவன் பாயிண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லி ஒரு
குத்துவான்னு கானாவிடத்தை நினைச்சு பார்த்துருக்க டைலாக் மாட்டாப்புல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கூட. இருந்திருக்கலாம். அதுதான் அரவராவும் சேர்ந்து குத்துட்டாங்க ஒரு குத்து. அதுதான் கானாவிடத்தால தாங்கி இருக்க இல்ல முடியாது. எனக்கு வந்து இப்ப 3 பேர் ஜெயில்ல இருக்கிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவங்க 3 பேருக்கு 3 பேர் ஆகாது. திவ்யாக்கும் வினோத் ஆகாது. ஆதிரைக்கும் வினோத் ஆகாது. வினோத்துக்கு இவங்க 2 பேரும் திவ்யா ஆகாது. ஏங்க அவ்ளோ பேசுது? ஒருத்தர்கிட்டயா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கு. லைவ் பார்க்க இப்ப அதாங்க நான் கூட இருக்கு. நினைச்சேன் இன்னும் கொஞ்ச ஓ, நேரம் வந்து அப்பா. இவங்க நல்ல வேலை இல்ல ஸ்பான்சர் டாஸ்க் வச்சு அந்த ஹவுஸ் மேட்ச் எல்லாம் திவ்யா இருந்து காப்பாத்துனாங்க. இல்லன்னு வச்சுக்கோ திவ்யா சாபம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வாங்குற உண்மைதான். இல்ல ஒருத்தரையா கூப்பிட்டு நான் அந்த வேலை பார்த்தேன், இந்த வேலை பார்த்தேன். கொஞ்சம் கூட ஒருத்தர் சொல்ற பாயிண்ட அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்ல. கொஞ்சம் கூட சுத்தமா அதுகிட்ட இல்ல அது. ஆனா இது சொல்றத மத்த எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்குது. இன்னும் வந்து டயலாக் வேற இப்படிதான் உங்க கேமா அதுவா இதுவான்னு வரும்போது என்ன பேச்சு பேசு, என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு வரும்போது இது ரொம்ப என்ன பேச்சு தெளிவா பேசு. நடந்துச்சு. அடுத்தவங்களை அடிச்சு விளையாடணும் தான் இதுவே வந்துச்சு வரும்போது. இப்ப இத அடிச்ச உடனே தாங்க முடியல இதால. மெயினா இது சாண்ட்ராவும் பிரஜனும் பேசுனது அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. மத்தவங்க பேசினாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி என்ன அப்படி பேசலாம் அப்படிங்குது. மெயினா அவங்க 2 பேர் பெஸ்ட் கொடுக்கல திவ்யாக்கு. அதுதான் பயங்கர கோவம் திவ்யாக்கு. அவங்க குடுக்கலன்றதை தாண்டி பிரஜன் சொல்லலன்னு தான் இவளுக்கு ரொம்ப கடுப்பு. பேசுங்க பாய் பேசுங்க. ப்ரோ இருக்கீங்களா? ஆரம் ராம் ப்ரோ. இல்ல ஒன்னே சாம் இவரு விக்கல் சித்ரம்ல இன்னைக்கு பண்ணதெல்லாம் ஓகே, பேசுனதெல்லாம் தேவையில்லாம இதுக்கு அழுதாப்புல. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க சிம்பதி அவன் கேட்க பேசுனதெல்லாம் மாட்டாப்லையா? ஓகேவாங்க உங்களுக்கு? அவங்க சும்மாவே அழுகுவாங்க எல்லா இடத்துலயும். சின்ன பிள்ளை மாதிரி. இல்ல அவன் கேட்டான் அது ஓகே அந்த ட்ரெஸ். ஆனா அவன் தெரியாம தானே எடுத்து வந்து வச்சான். வாலண்டியா எடுத்து வந்து வச்சான் அந்த இது. பட் வியானா கேட்ட கொஸ்டினும் கரெக்ட் தானே? யாரோ அப்படி கரெக்ட் தாங்க. கேக்குறாங்கன்னா வந்து அது அப்ப யாரும் அப்ப இல்ல, நீ அரோரா. நடுவுல இன்டர்ஃபியர் பண்ணி அப்ப நீ நடுவுல இன்டர்ஃபியர் பண்ணி கேட்கணும்ல. உனக்கு வேண்டியவங்க கேட்டா நீ அமைதியா இருப்ப. கேட்டா ஜோனோ யாரு டேட்டான்னு கேட்டதுங்க வந்து அது யாரு கேட்டது அது? அரோரா கேட்டது. அப்ப அரோரா அவங்க வந்து அரோரா கை விட்டு நோண்டி பார்த்தாருன்னு சொல்றீங்களான்றது. அது வந்து தேவையில்லாத வேலை தானே. அதுக்கு நடுவுல அது ஏன் பூந்து அந்த இந்த இடத்துல மாதிரி அரோரா சென்டென்ஸ் ஏன் சொல்லணும்? அரோராவும் இருக்கும்போது வியானா அட்ரஸ் பண்றா. நான் தான் விக்ரம் சொன்னேன்னு அவ மேல இருக்கிற சொல்லவே ஒரு இல்லை. தப்ப சுட்டி காட்டினா ஒண்ணு அழுவான் இல்ல ஓடிடுவான். இல்ல 4 பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு சாதகமான 4 பேரை உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதேதான். இருப்பான். இது மட்டும்தான் சொல்லு அவன் பாரு, பண்றான். நான் சொன்னேனா பாரு, நானா பண்ணேன் பாரு. அதேதான். பாருக்கிட்டவே ஊந்தா பாருங்க. அதான் எனக்கு சிரிப்பு. சுபி புரியுதா? வந்துரும் உடனே. இவனெல்லாம் வந்து பியூர் சோல் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க டைம் இது வந்துச்சுன்னா அட்வான்டேஜ்னா யார்கிட்ட வேணா போய் போறாங்க, என்ன வேணா பண்றாங்க. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க அந்த வீட்ல. ஆனா வந்து ஒருத்தவங்கள வந்து பியூர் சோல் அன்னை, ஒருத்தங்க வந்து டாக்ஸிக், இதெல்லாம் வந்து எங்கேருந்து பிராண்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா விக்கல் சிக்ரம் சூப்பரா. நான் ரைட்ல இருந்தா லெஃப்ட்ல பாரு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா செம கேம் விளையாட்டான் சூப்பரா. ஆதிரை பாரு கூட உள்ள தூக்கி சொல்லாங்க. போட்டுடலாம். ஆதிரை சொல்லிட்டாங்க வந்து பாரு தான் கேம் விளையாடுறான்னு. உடனே இவரு ஒரு கேமரா இவரே இமேஜின் பண்ணிட்டு போய் இவரு போட்டியா நிக்கிறாரு. நீ எங்கடா வாண்டடா வந்து வண்டியில ஏறுறங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பேசுங்க, பாசிட்டிவ் ரைட் பேசுங்க. சரி, ப்ரோ ஹரிஷ் கேக்குது. நீங்க ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, பேசுங்க. இல்ல ப்ரோ, நீங்க திவ்யாவை ஜெயில போட்டாலே டிசர்வா அன்டிசர்வா ப்ரோ இன்னைக்கு போட்டது? ஆக்சுவலா உங்க ஒப்பீனியன்? அன்டிசர்வ் தான். கண்டிப்பா ப்ரோ. எவ்வளவு டாஸ்க் பண்ணி இது பண்ணி நைட்டு புறம் முழிச்சிருந்து பார்த்தா ஜெயில தூக்கி போட்டு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை உருவாகி, ஆக்சுவலா அவ வந்து இண்டிவிஜுவலா விளாண்டா நல்லா விளாடுவா. தேவையில்லாம பிரஜனை வந்து கண்மூடித்தவன் நம்பிக்கிட்டு இருக்கா. நான் உடனே ஒண்ணு கேட்கட்டுமா? இப்ப வந்து திவ்யாவை வந்து யாருமே ஒஸ்ட் பிளேயர்னு சொல்லல. ஷி டிட் நாட் கம் வந்து டாப் 6 அவ்வளவுதான். அவ வேலை பண்ணா ஓகே தான். வந்து கிச்சன் டீம்ல இருந்தா அவ வேலை பண்ணான். போன வாரம் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பாரு லிட்டரலா எல்லா வேலையும் பண்ணான். அவளை வந்து பெஸ்ட்டுக்கு யாருமே சொல்லல. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க?
ஏங்க இத பத்தி பெஸ்ட் ஏன் யாருமே காரணத்துவங்க பேசல? நீங்க என்ன பண்ண நல்லா பண்ற ஆளுலாம் வீக்கெண்ட்ல போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் என்ன இது பண்றது சொல்லுங்க? புரியல. ஏங்க புரியல. ஒரு திவ்யாவை ரோஸ்ட் பண்ண மாதிரி சேதுபதி யாராவது ரோஸ்ட் பண்ணிருக்காப்லையா? நீங்க சொல்லுங்க. பார்வதிய எங்க ஒருத்தர் காமிங்க. எல்லா பார்வதியவா? பொண்ணுங்களையும் அவர் ஏங்க பண்ணிருக்காரு. பார்வதி எல்லா வந்து ஒரு விஜய் பொண்ணுங்களையும் சேதுபதி எல்லா ரோஸ்ட் பண்ணும் போது பொண்ணுங்களையும் அவர் ரோஸ்ட் பண்ணிருக்காரு. லைவ்லயே சொல்றேன், பார்வதி வந்து விஜய் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணும்போது சேதுபதி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பா. ஃபேஸ் இப்படி ரியாக்ஷன் கொடுத்தா அப்படிங்குவா. எதுக்கு பார்வதி எது ஏங்க கொடுக்குறாங்கிறேன். ஒரு ஆ நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க சொல்லுங்க. இருங்க இருங்க பார்வதிய இருங்க வந்து ரோஸ் பண்ணாரா இல்லையாங்கிறதான் பேச்சு. பார்வதி ஆ, ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பா, திவ்யா கொடுக்க மாட்டாங்கிறது பேச்சு கிடையாது. சரி சொல்லுங்க. ஏங்க அதான் பார்வதிக்கு சொல்லிட்டேனே. ஒரு என்ன சொல்றது, நம்ம ஏத்துக்கிற ஒரு தன்மையே கிடையாதுங்க. திவ்யா அதாங்க கிட்ட உண்மை. இருக்கு. ஏங்க இன்னைக்கு வந்து திவ்யா 3 கிட்ட வாரம் 4 200 அவர் பெர்சன்ட் பேசிக்கிட்டு இல்லைங்க. இருக்கா. இன்னைக்கு பார்வதி உட்காந்து கிட்டதான் இல்ல ஜெயிலுக்குள்ள இல்ல உட்காந்து அவ்வளவு இந்த பேச்சு இந்த பேசுறா. இந்த டாபிக் போறதுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஒரு இது விக்ரம பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆம், அது ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, இந்த பியூர் சோலு அவன் வந்து எங்கேயும் போய் அவன் முதல்ல அந்த 2 வாரம் ரொம்ப நல்லவன்றத வந்து காமிச்சுக்கிறதுக்கு நிறைய பண்ணான். அதுக்கப்புறம் வந்து அவனே வந்து பிரேக் அவுட் ஆயிட்டான். அந்த ஒரிஜினல் ஷெல்ல விட்டு வெளியில வந்துட்டான். ஓகேவா? அதே மாதிரி பியூர் சோலோ அங்கெல்லாம் யாருமே அங்க அந்த வீட்டன்னு விட்டுருங்க. இன் ரியாலிட்டியுமே அப்படிலாம் யாருமே கிடையாது. இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. பட் இருக்கிறதுல யார் வந்து கேமா வந்து வளர்றாங்க, யாராவது கொஞ்சமாவது இது பண்றாங்க, யாரு டாக்ஸிசிட்டில யாரு அதிகமா இருக்காங்க, யாரு கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, அவ்வளவு அந்த கம்பேரிசன் தானே தவிர இந்த கேமை பொறுத்த வரைக்குமே இட் இஸ் நாட் லைக் அவன் அதே மாதிரி கனித்தீர்வு போயிட்டு எங்கேயுமே அவங்கள வந்து நான் வந்து அன்னை தெரசா அப்படின்னு சொல்லிக்கல. அது அவங்க நடந்துக்கிறத வச்சு அது ஒரு அப்படியே ஒரு பிராண்டிங் மாதிரி ஆகி எல்லாரும் அப்படி செட் பண்ணிக்கிட்டாங்க. சோ ஹரிஷ் ப்ரோ வாய்ஸ் கேக்குதா? பிரேக் ஆகுது. கேட்கல. ஹரிஷ்ணா கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே. யா. சோ அதாவது இது எல்லாத்தையும் தாண்டி அவனால அவன் கேம் ப்ராக்ரஸ் ஆதான்றது மட்டும் தான் மேட்ரு. இப்ப பார்வதி கேம் பிளே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேர் நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் அதை மீறி அவங்க கேமை வச்சு அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் வந்து கரெக்டா அவனோட கேமை வச்சு வாரம் சக்சஸ்ஃபுல்லா டாஸ்க் முடிக்கிறது, அவன் இருக்கிற டீம் வின் ஆற மாதிரி ஒரு ஒரு வந்துருச்சு. நான் இப்போ நம்ம பாக்குற போது கூட இந்த வீக் வந்து போன வீக்கும் அவன் இருந்த டீம் தான் பெஸ்ட் ஆச்சு, இந்த டீமும் ஆச்சு. ஐ நாட் டெல்லிங் ஜஸ்ட் ஹிம். அவன் ஹெட் பண்ணான் அந்த வீக், அந்த மாப் இதுன்னு வர வீக். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து அவனோட கேம்ல வந்து ஒரு ஸ்டெப்பை முன்னாடி வச்சு அவன் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டே தான் இருக்கான். அவன் வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒப்பீனியன் டிஃபர்ஸ், பட் அவன் வந்து சூப்பரா ஆடிக்கிட்டு யாருகிட்ட எப்படி நேக்கா பேசணும், யாருகிட்ட திவ்யா கிட்ட போய் நீ காலையில ஒரு அட்டண்டன்ஸை போட்டான் சம்பந்தமே இல்லாம, அது சாண்ட்ரா கிட்ட எப்போ பேசணும், அந்த மாதிரி அவன் ஒரு ஸ்கெட்ச் வச்சு கரெக்ட். மூவ் அப்ப பண்ணிட்டு இத இருக்கான். வந்து டாக்ஸிசிட்டி வந்து இது கம்மின்னு சொல்லுவீங்களா? இது நீங்க ஆமா, இந்த ஆனா நான் அளவுகோல்ல என்ன வந்து சொல்றேன்னா எப்படி நீங்க இத கம்மிங்கிறீங்க? சொல்றேன் ஏங்க நான் இது சொல்றேன் எந்த கம்மிதாங்க. விதத்துலன்னா பேர் மினிமம் இஸ் அலோவிங் அதர்ஸ் டு டாக். அதையே வச்சே சொல்லுவேன் பெட்டர்னு. புரியல. இன்னைக்கு வியானா வந்து பேசுறா, அப்படி அழுவுறான், அப்படி எப்படி நீ அப்படி சொல்லுவேன்றான். எங்க நேத்து வந்து எப்படி என்ன நீங்க அந்த தராசுல வைப்பீங்க அது அவங்களோடன்னு வியனா கேக்குறா. மேலதாங்க தப்பு. ப்ரோ அது அது வியனா எப்படி வியானா வியானா மேலதாங்க மேல ஒப்பீனியன், தப்பு? அது வியானா ஒப்பீனியன் சரியா? அது நாட் விக்ரமோட ஃபால்ட் எப்படி கிடையாது. வியானா மேல வியானோட தப்பு? ஒப்பீனியன் வந்து அது ஆக்சுவலா எது வியனா தாங்க தப்பு. ஒப்பீனியன் என்ன இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் வியனா தான் சொன்னது வந்து தப்பு. அவன் ஜோன் அவுட் ஆயிட்டானா நீ எப்படி ஜோன் அவுட் ஆவ ஆமா, அப்படின்னா அது என்ன கேள்வி? ஆமா. இது அது என்ன என்ன கேட்க ரொம்ப முடியும்? ரொம்ப இதுவா இருக்கே. அதாவது ரொம்ப என்ன வசதியா இருக்கே இந்த பதில். இந்த என்ன பதில் வசதி? ரொம்ப அன்பு வசதியா பண்ணி இருக்கே. அவன் ஜோன் அவன் அவுட் கேட்காம ஆயிட்டானா கூட அவன் இருக்கலாம்ல. அவனுக்கு ஒன்னு சரி அக்யூஸ் ஓகேங்க. பண்ணிட்டாங்க. சரி அன்னைக்கு அவனை கேட்கல. கேவலமா ஒன்னு அக்யூஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகேங்க. அவன் ஜோன் அன்னைக்கு அவுட் ஆக கேட்கல. கூடாதா? அதுக்கு முன்னாடி நாள் வந்து சாண்ட்ராவோட கம்பேர் பண்ணதுக்கு எப்படி நீங்க அந்த தராசுல வைக்கலாம்னு சொல்லிட்டு அழுகுறான். எனக்குமே நீ என்ன அப்படிதாங்க அவ்வளவு இருந்துச்சு. பெரிய இது ஆமாங்க, என்னங்க இது? கண்டிப்பா கம்பேரபிளி உன்ன மாதிரி சாண்ட்ரா கூட அவளும் அவனை ஒரு ஓ போடுறது கண்டஸ்டன்ட் தான். கிடையாதுங்க. வன்மப்புனே ஒரு நிமிஷம் இல்ல அவன் சொன்ன கான்டெக்ட் வந்து இப்ப நான் சாண்ட்ரா தான் சப்போர்ட் பண்றேன். ஆனா அவன் என்ன கான்டெக்ட்ல சொன்னானா, நான் வந்து யாராவது ஒரு தப்புன்னு சொன்னாவே நான் போய் சாரி கேட்பேன், இது பண்ணுவேன். சாண்ட்ரா வந்து சாரி கேட்கல, அவங்களுக்கு அவ்வளவு ஈகோ இருக்கு, அவங்களையும் என்னையும் கம்பேர் பண்றீங்களே, அவங்களும் நானும் எப்படி ஒண்ணுன்னு கேட்டான். அது எனக்கு ஃபேரா தான் பட்டுச்சு. அந்த சாண்ட்ரா சப்போர்ட்டர் நானே சொல்றேன், அந்த பாயிண்ட் ஃபேர் தான். அவன் சாரி கேட்டிருக்கேன் அவன் சொல்றான். சோ அது கேட்டிருந்தா அது கரெக்ட் தான். சாண்ட்ரா கேட்கல, சாண்ட்ரா அந்த மாதிரி நிறைய இடத்துல பண்றது இல்ல. அது ஓகே, அது அவங்களுக்கு ஈகோ, அது அவங்க கேம் பிளே, அவ்வளவுதான். சாரி நான் இன்டரப்ட் பண்றேன். சாரி, நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் சரியா? நான் வந்து பிக் பாஸ் லவ்வரா சொல்றேன். எல்லா சீசனும் நான் பார்ப்பேன் சரியா? இந்த சீசன் உங்களுக்கு பச்சையா தெரியுது சாண்ட்ரா ஒரு விஷயம் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. எதுக்கு அதுக்கு சாண்ட்ரா பண்றாங்கன்னு தெரியுது. அப்ப அது உங்களுக்கு தெரியுதானே ஓவராலா? அதுக்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி சாண்ட்ரா காண்டி பேசணும்?
நான் நியூட்ரலா பேசுறேன், அவ்வளவுதான். எனக்கு திவ்யா ஒரு வீக்ல சரியில்லையா, நான் திவ்யா பத்தி தப்பா பேசுவேன். அடுத்த வாரம் சாண்ட்ரா சரியில்லையா, சாண்ட்ரா பத்தி பேசுவேன். பிரஜன் சரியில்லையா, ஓகே. பார்வை சரியில்லையா, அடுத்த ஏங்க வருஷத்துல அது பேசிட்டு தான் இருக்க ப்ரோ போறேன். அது சாய்ஸ் ப்ரோ. அது எப்படி நீங்க அவங்களுக்கு சாண்ட்ரா அதுதான் பிடிக்கக்கூடாது, சாண்ட்ரா இல்ல அதுதான் பிடிக்கக்கூடாதுன்னு நீங்க இப்ப சொல்றீங்க? நீங்க சாண்ட்ரா பிக் பண்ணது பாஸ் தப்பு தான் ஃபேனு, நான் உங்க சொன்னேன்ல. நீங்க நீங்க அப்படி நியூட்ரலா பேசுறீங்க. பேசணுன்றதுக்காக இல்ல எல்லாரும் இப்படி பேசணும்னு அவசியம் இல்ல இல்ல. ஆர்த்தி, இப்ப அவர் வந்து நியூட்ரலா பேசுறாரு. நான் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணேன். நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இப்ப சாண்ட்ராக்கு விக்ரமையும் கம்பேர் பண்ணது, விக்ரம் சொன்னது கரெக்ட் தான் நான் சொல்றேன். இப்ப நான் இல்ல அவன் சாண்ட்ரா கூட சப்போர்ட்டே பண்ணிருக்க யா கூடாது அப்சல்யூட்லி. அப்படியே சொன்னேன். நான் கரெக்டா தானே சொன்னேன். ஆமா, அது அவங்களுக்கு ஈகோ இருக்கு, அவன் நிறைய இடத்துல அது டிஸ்ப்ளே பண்றான்னு கரெக்ட் தானே அப்படின்னு. இதுல இப்போ இது நீங்க நீங்க பேசுறத டென்ஷன் வச்சு ஆகுறீங்க. இப்ப நீங்க பேசுற போது நான் உங்களை திவ்யா சப்போர்ட்டர் தான் நினைச்சேன். அதுல எந்த தப்பு இல்லை. நான் நினைச்சேன் நான் தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பட் அதனால அது தப்பு இல்லையே. உங்க ஒப்பீனியன் நீங்க ஃபேனா இருந்தும் சொல்லலாம், நியூட்ரலா இருந்தும் சொல்லலாம். அதுல எந்த தப்பு இல்லையே ப்ரோ. அண்ட் ஆல்சோ இது வந்து நான் இந்த இந்த 2 இன்ஸ்டன்ஸ மட்டும் வச்சு நான் சொல்லல. அங்க வந்து அவன் போன போன வாரத்துக்கு முன் வாரம், அதுக்கு முன் வாரம் வந்து கண்ல அடிபட்டு அவன் வந்து அப்படி சபரி இடிச்சு தள்ளுறான். அப்ப வந்து விக்ரம் வந்து பண்ணு மேன் ஹேண்டில் பண்ணு, இத பண்ணு, அத பண்ணுங்கிறான். அவன் வந்து டாக்ஸிசிட்டிட்ட கம்மி. இது அதுதான் எனக்கு அவன் அதிகம் தாங்க. புரியலங்க இப்போ எனக்கு. நான் எப்படின்னு ஹானஸ்ட்லி சொல்றேன் எனக்கு பாருங்களேன். புரியல. ஒருத்தருக்கு இந்த மாரி இல்ல ஒரு நான் குணம் வெளில வருது. ஓகேவா? இவ்ளோ ஒரு இது வந்து எனக்கு தெரியலங்க. ஒரு எதிரி நான் ஹானஸ்ட்டா நான் சொல்றேன். ஒரு எதிரிக்கு வந்து அந்த மாதிரி கண்ணு அடிபட்டு போய் அந்த மாரி யாரோ பண்ணாங்கன்னா கூட ஏன்னு கேள்வி கேட்போம். நீ கேள்வி கூட கேட்க வேணாம். அட்லீஸ்ட் மூடிட்டாவது இல்லங்க இருந்திருக்கலாம். இல்லங்க அவன் இப்படி ரைட். பண்ணியும் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவன் இப்படி பண்ணியும் நீங்க அவனுக்கு டாக்ஸிசிட்டி கம்மின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு உங்க இன்டென்ஷன் மேல எனக்கு டவுட் ஐயோ வரும். அப்படி இல்ல, பரவாயில்ல, தப்பு இல்ல, ஜட்ஜ் பண்ணலாம், தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இஷ்யூ பேஸ்டு தான். நம்ம ஒரு இஷ்யூ பேஸ்டா தான் அதை நம்ம பார்க்க முடியும். அந்த இஷ்யூல அவன் கண்டிப்பா தப்பு தான், ரொம்ப கேவலமா பேசியிருக்கான், அந்த மாதிரி சொல்லி இருக்கவே கூடாது. இது வந்து அக்ரீட். பட் அதுக்காக அவன் அப்படிதான், அவன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான், அவன் வாழ்நாள் கூட அவன் ஜெயில அப்படித்தானங்க வேற போடணும் ஒரு சில அப்படி. இல்லங்க. வேற ஒரு சில அப்படின்னா அப்ப கண்டஸ்டன்ட்ஸ் பார்வதி அப்படித்தானே வீட்லயே பிராண்ட் இருக்க பண்றீங்க. கூடாதுங்க அவங்க அது பண்ணதுக்கு. எக்ஸாக்ட்லி இத தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க பார்வதின்ற போது அப்படிதான் எல்லாருமே பிராண்ட் பண்றீங்க. அவலாம் ஒரு ஆமாங்க, அதுதான் பொம்பளையா? சொல்றேன். அவன் வந்து அப்படிலாம் நான் பீட. சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லல. பட் ஆனா தப்பு பொதுவா தப்பு நடக்கிறத நான் தப்பு. சொல்றேன். அது அவன் வந்து ஒரு அது பீட. கண்டிப்பா தப்பு. இது வந்து இந்த மாரி கன்டினியூஸா பிராண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா இந்த ரொம்ப மாரி தப்பு. இவங்க வரும்போது இஷ்யூ பேஸ்டுங்கிறீங்க. அது வந்து அந்த இல்ல ஹிப்போக்ரிசி வந்து நான் எனக்கு வந்து புரியவே இல்ல. இல்ல வன்ம புனை, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வேர்டு கூட நான் அந்த மாதிரி நீங்க சொன்ன வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. அந்த மாதிரியோ அவங்கள வந்து சரிங்க. வேர்ட் ஸ்லட் சொல்ல ஷேம் வேணாங்க. பண்ணியோ ஏதோ. பட் ஆனா நான் வேர்ட் சொல்றேன், இல்லங்க. நான் வேர்ட் வந்து சொல்ல வேணாம். அவங்களுக்கும் சொல்லல, விக்ரமுக்கும் சொல்லலன்ற ஆஸ்பெக்ட்ல சொல்றேன், அவ்வளவுதான். இல்லங்க. வேர்ட் ஹரி விட்டுருங்க. நீங்க வந்து நான் வேர்ட் ஒரே நிமிஷம். நான் வேர்டே ஆ, சொல்லல. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல டாக்ஸிசிட்டி வந்து யாருக்கு கம்மி, யாருக்கு ஜாஸ்தி. அப்ப நீங்க அதையுமே இஷ்யூ பேஸ்டா தானே பார்க்கணும். நீங்க இல்லங்க, எப்படி அது ஒருத்தருக்கு ஃபேன்ஸ் மட்டும் சம்பந்தப்பட்டது. கன்டினியூஸா வந்து கேரி ஓவர் அது பண்ணுவீங்க? ஃபேன்ஸ் சொல்றதுங்க, ஃபேன்ஸோட டாக்ஸிசிட்டி லெவல் அது வேற சப்ஜெக்ட். நான் உள்ள இருக்க ஃபேன்ஸா? கண்டஸ்டன்ஸ் பத்தி. ஏங்க ஆமாங்க, ஃபேன்ஸ் பண்றதுக்கும் கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் என்னங்க சம்பந்தம்? அப்படி அதுதான் பார்த்தா சொல்றேன். நீங்க இப்ப வந்து நீங்க இப்போ சொன்ன வேர்ட்ஸ். விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால ஆமா, விஜய் கெட்டவன், அஜித் கெட்டவன் ஆயிருமா? சொல்லுங்க. அதுதான் நானும் கேக்குறேன். இப்போ அந்த மாதிரி தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வெளியில யாரோ பீடைன்னு நான் சொன்னாங்கன்னா அப்படி அப்ப விக்ரம் சொல்லலையேங்க. எப்படி காரணமாவான்? இல்லங்க. ஏங்க நான் சொன்னது நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. நான் விக்ரம சொல்லல. ம். நான் சரி, விக்ரம சொன்னது வேற, வெளியில சொல்றது வேற. டாக்ஸிசிட்டி லெவல் இருங்க. கம்பேரிசனை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். இருங்க நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரே ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்றது சொல்லுங்க மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்லுங்க. வந்து என்ன கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் நான் கேட்டது விக்ரம் வந்து அந்த டைம் அவ்வளோ டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணான். ஓகேவா? நீங்க யா, வந்து ஒருத்தர வந்து இஷ்யூ பேஸ்டா தான் சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்றீங்க. அதே சமயம் ஆமா. அந்த வீட்ல வந்து யாருக்கு டாக்ஸிசிட்டி கம்மி, யாருக்கு டாக்ஸிசிட்டி ஜாஸ்தின்னு பார்க்கணும்னு சொல்றீங்க. அப்ப ம். நீங்க அத வந்து எப்படி பார்ப்பீங்க? இஷ்யூ பேஸ்டா தானே பார்க்க முடியும். ஆமா, அப்ப வந்து ஒரு அதான் ஒரு வாரம் இருங்க. சொல்றேன். நீங்க வந்து மோஸ்ட் ம். டாக்ஸிக்ன்னு சொல்ற ஒரு கண்டஸ்டன்ட்டும் ஒரு ஒரு வாரம் வந்து நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. வேற மாரி தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா கண்டிப்பா. நீங்க ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அத கேரி ஓவர் பண்றீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆர் யூ ஹேவ் ஓகே, டு வெயிட். ஆர் இஃப் யூ சே இந்த பார்வதி பயங்கர டாக்ஸிக். இந்த வாரம் பயங்கர டாக்ஸிக்கா இருந்தா அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு வெயிட் அன்டில் த நெக்ஸ்ட் வீக்ஸ் டு see how ஓகே, toxic she is. அப்ப ஓகே. நீங்க அந்த இப்போ பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவளுக்கு குடுக்கணும்ல. சொல்றேன். இப்போ இருக்க ஒரு விஷயம் கியூமுலேட்டிவா இருக்குல்ல அந்த எண்டு. இப்போ நீங்க வந்து விக்ரம் வந்து இந்த விஷயத்துல தப்பு, பார்வதி இந்த விஷயத்துல பண்ணிருக்காங்கன்னா, இப்போ இவ்வளவு நாள் நடந்ததுல கியூமுலேட்டிவா எடுத்தா யார் மோஸ்ட் டாக்ஸிக் பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணிருக்கான்றத வச்சு தானங்க சொல்ல முடியும். இப்போ அதனால எக்ஸாக்ட்லி ஆ, அதுதான் நான் சொல்றேன். அப்போ ஆமா. விக்ரம் அந்த இஷ்யூல பண்ணத விட வேற எதுவுமே எனக்கு டாக்ஸிக்கா தெரியல அந்த வீட்ல. ஓகே, ஓகே. அது உங்களுக்கு கரெக்ட். எனக்கு அப்படி இல்ல. அவன் தப்பு பண்ணிருக்கான். அது சொல்லியிருக்கவே கூடாது. மன்னிப்பு ஆ. கேட்டானோ இல்லையோ, அத அவன் பண்ணியிருக்கவே கூடாது. அது ரொம்ப ஆமா, தப்புதான். ஆமா, ஆமா. ஆமா, அதான் சொல்றேன். ஆமா. அந்த மாரி ஒரு விஷயத்த பார்வதி கூட பண்ண மாட்டா. அதெல்லாம் அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. அப்ப எனக்கு தெரியல. வெயிட் பண்ணுவோம். இதுவரைக்கும் பண்ணலன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இதுவரைக்கும் பண்ணல. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆ, மாரி பண்ண மாட்டா. அந்த மாரி பண்ணானா, ஐ வில் ஸ்டாப் ஓகே, சப்போர்ட்டிங் ஹர். அந்த வேர்ட் நான் குடுக்குறேன். ஓகே, அந்த மாரி ஓகே. பண்ணானா, அந்த செகண்ட் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்திடுவேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? விக்ரம் பண்ணியும் ஆ, சப்போர்ட் பண்றீங்க. அதுதான் எனக்கு நான் புரிய விக்ரமுக்கு மாட்டேங்குது. சப்போர்ட் கூட பண்ணது இல்லைங்க. நான் இப்போ இந்த இப்ப நீங்க அதான் ஆஸ்பெக்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. கம்பேரபிளி
கம்பேரபிளி ஆன் கியூமுலேட்டிவ் திங்ஸ் இஃப் யூ சி கம்பேர், கண்டிப்பா அவன் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா சொன்னேனே, பேசிக்கா அடுத்தவங்களை வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா அவங்கள வந்து ஹர்ட் பண்ணாம பேசவாது விடுவான். அவங்க ஒப்பீனியனா கேட்டதுக்கு அப்புறம் அவன் டாக்ஸிசிட்டியை ஏங்க காமிச்சுக்கிட்டோம். எனக்கு புரியலங்க. அவனுக்கு இல்ல எனக்கு அவர் ஒருத்தங்க வந்து ரொம்ப அடிபட்டு இன்ஹியூமனா ஆக்டிவிட்டி இன்ஹியூமனா பண்ணிருக்காரு. பண்ணிருக்காரு. இன்னும் உங்களுக்கு அது அது முடிஞ்சு வந்து கூட போச்சுங்க. நீங்க சொல்ல அத வந்து முடியாது. He is எங்க எப்படிங்க inhuman. முடிஞ்சு போச்சு? ஓகேங்களா? எப்படிங்க ஆமா முடிஞ்சு அது போச்சு? அவங்களும் ஆ. தாண்டி அப்ப வந்துட்டாங்கல்ல. அது கியூமுலேட்டிவ்னு சொன்னீங்கன்னா that already hit the maximum in the scale for me. ஓகேவா? ஃபார் யூ, ஆமா அதை for நான் அக்ரி for பண்ணிக்கிறேன். anyone who is human அப்படி சொல்ல அது முடியாது. அவங்களுக்கு அப்படிதான் நீங்க இருக்கும். வந்து அப்படி ஆமா அதை நீங்க சொல்ல முடியாது. ஆமா நீங்க உங்களுக்குன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இல்ல ஆமா. இன்னும் 10 பேர் வந்து அவங்களுக்குன்னு சொன்னா அதையும் ஒருத்தருக்கு நான் ஏத்துக்கிறேன். அடிபட்டா அப்படி ஆனா இருக்காங்க. அப்படிதான் மேன் எல்லாரும் ஹேண்டில் பண்ணுடா, சொல்லணும்னு சொல்ல முடியாது. மேன் ஹேண்டில் பண்ணு. ஆமாங்க அப்புறம் என்ன அவனுக்கு வார்டனுக்கு நெஞ்சு வலி வந்து செத்துட்டா என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் உட்காந்து கூட்டமா எங்க பேசுறாங்க. நான் இவங்க ஹானஸ்டா எல்லாம் ஒண்ணு ரொம்ப ரொம்ப சொல்லட்டா, நல்லவங்க. ஒரு ஹானஸ்டா சொல்லட்டா, அது அவன் ஷோல பண்ணது தான் தப்பு தவிர, நான் வந்து வெளியில எவனோ ஒருத்த மேல செம்ம கான்ல இருந்தேன். நானே சில அந்த வேர்டு வந்து இது பண்ணிருப்பேன். ஐ கான் டெஃபினெட்லி டூ தட் ஆன் அ உமன். பட் என் மேல ஒருத்தனுக்கு செம்ம கான் இருக்கு, அவனை வந்து ரொம்ப அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல நான் அந்த வார்த்தையை விட்டுருக்கலாம். தட் டசன்ட் மீன் ஐ வாண்ட் him டு டை ஆர் ஐ வாண்ட் him டு கெட் கில்ட், அந்த மாதிரி கிடையாதுங்க. இது வந்து அப்படி ஒரு பார்த்தா இந்த ஷோல எல்லாருமே அந்த மாதிரி ஸ்பர் ஆஃப் த எக்ஸாக்ட்லி. மொமெண்ட்ல தானங்க எல்லாருமே வேர்ட்ஸ் ஸ்பர் ஆஃப் த விடுறாங்க. மொமெண்ட்டா பிஹேவ் பண்றது தானே. நீங்க அந்த மாதிரி ஒருத்தருக்கு நீங்க வந்து இந்த ஆமாங்க இது வேர்ட் சொல்லிட்டு குடுக்குறீங்க. போயிட்டே ஆமா இருக்கலாமே. நான் என்ன வேணா சொல்லிட்டு தெர் இஸ் அதான் அந்த வேர்ட் நான் திரும்ப யூஸ் பண்ண வேணாம்னு பாக்குறேன். தெர் இஸ் a decorum ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் where we go. கரெக்ட்டுங்களா? அதே அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல பார்வதியும் தான் நிறைய வேர்ட் சொல்லியிருக்கா. அது அப்படியே எடுத்துக்கிறாங்க எல்லாரும். வேர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க. அதாவது நான் எவ்ரிபடி இஸ் சொல்றேன் கோயிங் பாருங்களேன், அகைன்ஸ்ட் நான் ஹர் இன்னைக்கு தானங்க. வரைக்கும் பார்வதி நான் வந்து பார்வதி வேர்டு மட்டும் சொல்லிட்டாங்க. சொல்லல. நான் ஆ, பார்வதி மட்டும் சொல்லல. அந்த இன்னைக்கு அந்த ஆமாங்க தகுதின்ற அந்த வார்த்தைய இதே ஸ்கேல்ல தானே நம்ம கானாவினோர் மெஷர் சொல்றாரு. பண்றோம். அதே தகுதின்ற வார்த்தைய பிரஜனும் ம். சொல்றாரு. அன்னைக்கு அதே தகுதின்றது அவங்க மீன் பண்றது மேபி அவங்க லெவலுக்கு அந்த டவுன் கிரேட் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத தான் மீன் பண்றாங்கன்றதே வாட்டர்மெலன் சொன்னாரு. ஆனா அந்த அவரை மட்டும் அந்த இது வச்சு தாக்கி அவரை அமிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதே வேர்ட்ஸ் மிச்சவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல. இன்னும் அவங்கள எல்லாம் ஷோல வச்சிருக்காரு. விஜய் சேதுபதி ஒண்ணுமே கேட்கலையே இது வரைக்கும். இல்லைங்க, நீங்க ஏன் கானா எல்லாத்தையும் வினோத் போட்டு அவங்க ஹோம் ப்ராடக்ட்ன்றதுனாலயான்னு இல்ல பிரஜன் அவர் இல்ல ஃப்ரெண்டுன்றதுனாலயான்னு தெரியல. இப்போ இந்த நீங்க See, டாபிக் நீங்க வேற நிறைய மிக்ஸ் மாறுது பண்றீங்க. ராஜீவ். இல்ல இப்போ ஹரிஷ், வந்து டாக்ஸிசிட்டி விக்ரம் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். டாக்ஸிசிட்டின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டன்ட் ஆஃப் திஸ் சீசன் இஸ் டாக்ஸிக். 100% நான் அதை வந்து எங்க வேணாலும் வந்து சொல்வேன். எவ்ரிபடி இஸ் டாக்ஸிக். நம்ம நைட்டு இந்த ஷோவை பார்த்து தூங்குனா நிஜமா கொஞ்ச பேசவே நேரம் விட மாட்டேன்ற தூக்கமே அளவுக்கு அங்க யாரு டாக்ஸிக்கா இருக்கான்னு சொல்லுங்க ஏங்க எனக்கு. யாரு பேசவே இல்லங்க? விடாம அரோரா இருக்கிறது தான் இல்லையா? டாக்ஸிக்கா? ஒருத்தருக்கு அரோரா அடிபட்டு இல்லையா? ஒருத்தருக்கு திவ்யா அடிபட்டு அந்த இல்லையா? நிலைமையில இருக்கும்போது சாவடுறா, அடிடா, அவ அது வந்து நெஞ்சு இஸ் கழுத்துல இன்ஹியூமன்ங்க. மிச்சிருக்கணும், சங்குல விக்ரம் வந்து மிச்சிருக்கணும் இஸ் சொல்றது இன்ஹியூமன். டாக்ஸிக் இல்ல. ஹலோ பேச விடாம ஆ இருக்கிறது டாக்ஸிக்கா? சூப்பருங்க. இஸ் ஹலோ நல்லா இருக்கு. இன்ஹியூமன். ஹலோ பிளஸ் இன்னொன்னு என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அப்படியே அமைதியா இருந்து நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி காமிச்சிட்டு நீ கேமே ஆடலன்னு ஒரு வாட்டி விஜய் சேதுபதி சொன்னோடனே அவர் யாரை பிடிச்சி யாரோட பல்ஸ் பிடிச்சா நம்ம வெளியே தெரியும்ன்றதுனால இந்த பக்கம் டப்புன்னு பார்வதி பக்கம் திரும்பி ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம், அவரோட அதுல என்ன தப்பு? அதுதான் நான் எங்க சொல்றேன். இப்போ எங்க அவர் விக்ரம் ரொம்ப எங்க நல்லவருங்க. விட்டுருங்க. அதுதான் டாக்ஸிசிட்டின்னா கண்டிப்பா என்னன்னே நல்லவன் தெரியாதுங்க தான். விக்ரமுக்கு. அவர் டிக்ஷனரில இருந்து அந்த வார்த்தையை அழிச்சிட்டு தான் டிக்ஷனரி வாங்கியிருக்காரு பாவம். அதான். விடுங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல. டாக்ஸிக் இருக்கு, எல்லாருமே நீங்க டாக்ஸிக், எல்லாருமே எல்லாத்துலயும் நல்ல டாக்ஸிக் குவாலிட்டி தான் இருக்கு. இருக்குன்னு ஒத்துக்கிட்டாச்சு. ஆ, எல்லாரும் டாக்ஸிக். இப்ப என்ன பண்ணா அக்ரி டு டிஸ்அக்ரி மூவ் ஆகலாம் இந்த டாபிக்ல இருந்து. ஏன்னா இப்போ யா அக்ரி டு விக்ரம் டிஸ்அக்ரி. இப்போ ஒருத்தருக்குமே வந்து விக்ரம் இந்த ஸ்கேல்ல பார்க்கணும் இந்த ஸ்கேல்ல பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ விக்ரம் சொன்னது 100% தப்பு தானா? 200% இல்ல 1000% தப்பு தான் விக்ரம் பேசுனது. ஆனா அதுக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்னா அது நீங்க மன்னிக்க வேணாம். பட் ஆனா உள்ள பார்வதி வந்து அதை கடந்து போயிட்டாங்க. அவங்களும் இப்போ விக்ரம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் கேம் விளையாண்டுருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அக்ரி டு டிஸ்அக்ரி மூவ் ஆன் ஆயிடலாம். அடுத்த டாபிக் உள்ள போயிடலாம். யோகேஷ் சொல்லுங்க. ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, சொல்லுங்க. யோகேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. இல்ல பாரதி கிட்ட 5 குவாலிட்டிஸ் பெஸ்ட் குவாலிட்டிஸ் எதுன்னு நான் யோசிக்கலாம்னு இருக்கேன். யோசிக்கணும்னு இருக்கீங்களா இல்ல எங்ககிட்ட கேக்குறீங்களா இல்ல நீங்க சொல்ல அதான் போறீங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. நீங்களாச்சும் எதா உங்கள்ட்டயாச்சும் எதா இருக்கான்னு கேட்கலாம் தான். ஹரிஷ் ஆள் இறக்கிட்டீங்களா ஹரிஷ்? நான் எனக்கு யாருன்னு தெரியும். என்ன எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க. ஹரிஷ் நான் நேத்து இல்ல இல்ல ஒருத்தன் ஹரிஷ் கமெண்ட் பண்றான், பிளேயர். நேத்துல இருந்து வந்து நீ நரேட்டிவ் செட் பண்றியாங்கிறான். எனக்கு இப்ப டைம் கிடைக்கிற போது வரையா எங்க பேசணுமோ என்ன பேசணும் பேசுறேன். என் பெர்ஸ்பெக்டிவ் தானே, அதனால அதான் ஃபேக்ட் கிடையாது. ஹரிஷ் பார்வதி ஏற்றதா நீங்க? ஆமா, நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு நான் இருக்கிறது வன்ம பூனை அப்படின்லாம் கிட்ட தான் கேட்கறேன். என்னங்க சொல்லுங்க.
5 குவாலிட்டிஸ் பெஸ்ட் குவாலிட்டிஸ் பார்வதி கிட்ட என்ன நான் இருக்கு? சொன்னா நீங்க ஒத்துக்க போறீங்களா? ஒத்துக்க போறீங்கன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன். பெஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களா? குவாலிட்டி சொல்லுங்க. அவ ஒத்துக்கிறேன். வந்து வந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாரி இருக்கா. ஓகேவா? அதுவே என்னைய ஒரே பொறுத்த வரைக்கும் மாதிரினா என்ன மாதிரி? எப்படி இருந்தாலும் இருங்க நான் சொல்றேன். இருங்க பேச ம். விடுங்க. எப்படி இருந்தாலும் கெட்டவளோ, நல்லவளோ ஒரே மாரி இருக்கா. மிச்ச எல்லாரையும் பாருங்க, வாய்ப்பு, வசதி, நேரம் இதுக்கு ஏத்த மாரி மாறி இருக்காங்க. ஓகேவா? ம். என்ன பொறுத்த வரைக்கும் ம். அதுவே நல்ல குவாலிட்டி தான். நல்லவளோ, கெட்டவளோ ஷி ம். ஓன்ஸ் இட். ம். அப்புறம் ஒத்துக்கிட்டீங்களா? விக்ரம் ஆல்சோ ஓன்ஸ் இட். ஜஸ்ட் ஒரு ஒண்ணுதான் இன்ஃபர்மேஷனுக்கு. சொல்லிருக்கீங்க. விக்ரம் does not own it. Sorry ஹரிஷ். No, Vikram does not own it. நீங்களே அவன் அக்செப்ட் சொல்றீங்க பண்ணி கெட்டவளோ சாரி கேட்டுருக்கான். நல்லவளான்ட்டு. அதுல கெட்டவளா நல்லவளா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரியலங்க. என்ன பொறுத்த நீ வரைக்கும் அவ கெட்டவளோ நல்லவங்க. உங்கள நல்லவளோ பொறுத்த ஒரே வரைக்கும் மாதிரி கெட்டவ. இருக்கான்னு சொல்றீங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் கெட்டவளாவே இருக்கட்டும். என்னைய பொறுத்த வரைக்கும் அவ நல்லவ தான். மிச்சவங்கள நீங்க கம்பேர் ரெண்டுமே பண்ணும்போது அவ சொல்றீங்க. நல்லவ உங்களை தான். பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேக்குறேன். என்னைய தான் சொல்லிட்டேனே, கேட்கலையா? காது கேட்கல? கெட்டவளோ நல்லவனு தான் சொன்னீங்க. நான் சொன்னது உங்கள பொறுத்த வரைக்கும் கெட்டவளா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவ தான் அதுக்கு நான் முன்னாடி சொன்னேன். கெட்டவளோ நல்லவளோ நீங்க. ஆமா. அதுக்கு தான் நான் இப்ப விளக்கம் சொன்னேனே. ப்ரோ அதான் அவங்க கெட்டவளா ஆன்சர் நல்லவளா சொல்லிட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு ஆன்சர் கேக்குறேன். ஏங்க சொல்லிட்டாங்க ப்ரோ. என்னங்க சொல்லிட்டேங்க. 3வது வாட்டி சொல்லட்டுமா? எங்க இல்ல உங்களை அவங்க பொறுத்த காசு வரைக்கும் அவங்களா வேணும்னு கேக்குறேன். இருக்காங்கன்னு மடக்கறாராம் சொன்னாங்களே என்னைய. யோகேஷ். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ரியலா எப்படி இருக்காங்களோ டே 1ல இருந்து அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்றாங்க. தரும் ப்ரோ ஒரே நிமிஷம் அடுத்தது போங்க. தரும் ப்ரோ ஒரே நிமிஷம். வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் வணக்கம். பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. நான் அப்படியே ஓரமா அப்படி பூனை மாதிரி ஒளிஞ்சு நின்று பாக்குறேன் நானு. பேசுங்க வரேன். இல்ல ஒரே இப்பெல்லாம் ஒரு இருந்தாங்க பூனை ரவுண்டு அப்ப கட்டுறாங்க. நாங்க தக்காளி தொக்கா அப்புறம் இருக்குல்ல. அப்புறம் நான் இப்ப ஏதாவது இல்ல பிலாசபி கிளாஸ் எடுத்தேன்னா ஐயோ கூட்டம் கம்மியாயிடும். சாரி ஹரி ப்ரோ. சாரி ப்ரோ. இல்ல அது என்ன இருங்க இவ்வளவு பிலாசபி நேரம் கிளாஸ் இல்ல. வெல்கம் இப்ப இமாதுன்னு வந்து சொன்னீங்க. யாரு நாங்க வந்து எடிக்டட் 10 இமாதுன்னு நிமிஷம் ஆச்சு. மட்டும் சொல்ல போறாரு. எங்களுக்கு எல்லாரும் வெல்கம் மியூட் வரைக்கும் போங்க. சொல்லவே இல்லை நீங்க. ப்ளீஸ் இல்ல எல்லாரும் இல்ல மியூட் சாரி போங்க. ப்ரோ சாரி ப்ரோ. எனக்குள்ள இருக்க அந்த சமுத்திரக்கனியை நான் ஒளிச்சு வச்சிடறேன் ஹரிஷ். ஓகேவா? இமாத் ப்ரோ பேசாம இருங்க. தண்ணி ஊத்தி அணைக்க வந்திருக்கீங்களோட்டு நானே பதறிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க கொஞ்சம் எல்லாரும் சண்டை மியூட் போங்க. முடிஞ்சோடனே பேசுங்க. இமாத் வந்து இப்ப யாரு நாளைக்கு எலிமினேட்டர்னு சொல்லுவாரு. நாளைக்கு எலிமினேட் விஜய் பார்வதி தான் போதுமா? வாய்ப்பு இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு பார்வதி போனா ஆமாங்க. ஒரு வகையில சந்தோஷம் தான். வன்மை புனை நீங்க வந்து எப்படின்னு விஜய் சொல்லவா? சப்போர்ட் பண்ணாதீங்க. வன்மை புனை ப்ளீஸ். வன்மை புனை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் உங்களுக்கே கஷ்டமா இருக்கு? அதுதான் நாளைக்கு விஜய் பார்வதி பேரை எலிமினேட் ஆறாங்க. வன்ம பூனைன்னு வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணாதுன்னு வேற. அதான் கரெக்டா வன்மத்துக்கு வன்மத்தை சப்போர்ட் பண்ணுவோம். கரெக்ட் தான். ஆமா கரெக்ட் தான். இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு நீங்க ஸ்கெட்ச் போட்டா வச்ச மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் இருப்பாங்களா? அவசியம் இல்லைங்க. எப்படி இந்த கேம் விளையாடணும்னு விக்ரம பார்த்து கத்துக்கோங்க. எப்படி இந்த கேம் விளையாடக்கூடாதுன்னு பார்வதி பார்த்து கத்துக்கோங்க. அவருதான் இன்னைக்கு என் லெஃப்ட்ல வந்து பார்வதி நிப்பா, ரைட்ல நான் நிப்பேன்னு சொன்னான். ஏன் சொன்னான் அவன்? உங்க வாய் உங்க உருட்டு. என்ன பண்றது? பாவம்.